ஹே ஆல், தலன்னு தக்காளி சாதம் பண்ணலாமா? இது நேயர் விருப்பம். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த கணேஷ், ராம்பிரியா, ஸ்னேகாக்காக தான் இந்த டிஷ். ஃபர்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துப்போம். சாப்பாட்டு அரிசியில் தான் பண்ணுறேன். 1:2 ரேஷியோவில் தண்ணி அளவு எடுத்துக்கலாம். நான் 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துப்போம். கொஞ்சம் ஆயில் விட்டு சோம்பு, கறி மசால் பட்டை, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ 2 வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிக்கலாமா? ஒரு பெரிய ஸ்பூனில் வெறும் மிளகாய் தூளும், அரை ஸ்பூன் மல்லித்தூளும், கொஞ்சம் மஞ்சள் தூளும். ஆல்ரெடி கை தவறி எண்ணெய் சூடாகும் போதே கொட்டிட்டேன், ஸோ ஆட் பண்ணிக்கலாம். இதில் 5 பேருக்கு 5 to 6 தக்காளி சேர்த்துக்கலாம். அதோட அரைச்ச பேஸ்ட் சேர்த்து வதங்க விட்டுலாம். நல்லா மசிச்சு விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி வேக வச்ச ரைஸ் இருந்தால் அதை போட்டும் கிளறி சாப்பிடலாம். நான் இன்னைக்கு அந்த மாதிரி செய்யலை. ஊற வச்ச அரிசி போட்டு தண்ணி கொதி வந்தோன்னே குக்கர் க்ளோஸ் பண்ணி சிம்மில் தம்மில் போட்டுடலாம். உங்களுக்கு விசில் அளவு நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக வத்தினதுக்கப்புறம் ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா தலன்னு தக்காளி சாதம் ரெடி. சூடாக வச்சு வாழைக்காய் வறுவலோட சாப்பிட்டு பார்த்தா சும்மா அப்படி தான் இருக்கும். சிம்பிள் பட் டெலிஷியஸ். நெக்ஸ்ட் வீடியோவில்